மகிமையும் மகத்துவம் நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் அதிசயமானவைகளை செய்து மகிமைப்படுவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் ஏசாயா 54 அதனுடைய 4வது வசனம். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நாணாதே, நீ லெச்சையடைவதில்லை என்று கர்த்தருடைய ஆவியானவர் எசையாவுக்கு சொல்லுவது போல தேவ ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிறதை நாம் காண முடிகிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவர் பயப்படாமல் இருக்க வேண்டுமென்றால், வெட்கப்படாமல் இருக்க வேண்டுமென்றால், 2வது வசனத்திலே சொல்லியிருக்கிறபடி நம்முடைய விசுவாச அமைப்பார்களையும் ஜெப வாழ்க்கையையும் ஜெப அனுபவத்தையும் நம்மிலே பெருக பண்ண வேண்டும். ஜெப அனுபவத்தை பெருக பண்ணி விசுவாச பார்வைகள் விரிவாகும் பொழுதுதான் நம்முடைய வாழ்விலே நம்ம எதிர்கொள்ளுகிற பயங்கரங்கள், நம்மை விட மிஞ்சினவைகள், பல மிஞ்சின காரியங்கள், இவைகளை கண்டு பயப்படாதபடி, அந்த சூழ்நிலைகளிலே வெட்கப்பட்டு போகாதபடி தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்கிற தேவன் இருக்கிறார். இந்த நாளிலே நம்முடைய ஜெப வாழ்க்கையும் நம் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினுடைய அந்த பார்வையும் விசாலமாய் இருக்குமானால் நாம் எந்த இடத்திலும் பயந்து போகாமலும் வெட்கப்பட்டு போகாமலும் இருக்கும்படியான மகத்துவமான கிரியைகளும் பாதுகாப்பும் இரக்கமும் நமக்கு உண்டாகும். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய அந்த வாழ்க்கையின் பகுதிகளிலே பயம் வருகிறது என்பதற்காக அல்லது பயங்கரங்கள் தொடருகிறது என்பதற்காக ஜெபத்தையோ தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாச பார்வைகளையோ நாம் குறைத்து கொள்ளாதிருப்போம். அதுவே நம்முடைய பலகீனமாய் மாறிவிடும். நாம் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க வேண்டுமானால், நாம் பயப்படாமல் நாணமடையாமல் இருக்க வேண்டுமானால், ஒரு தேவனை அறிந்த தேவனுடைய பிள்ளைகள் ஜெபத்திலே உறுதியிருந்து விசுவாச பார்வையை கர்த்தரிடத்தில் விசாலமாக்கி காத்திருக்கும் பொழுது அந்த பயமும் வெட்கமும் நாணமும் இல்லாத ஒரு ஜீவிதம் பண்ண கர்த்தர் அதற்குரிய அனுகூலங்களை ஏற்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இதை நாம் புரிந்து நம்முடைய ஜெப ஜீவிதத்தையும் தேவன் பேரில் இருக்கிற விசுவாச பார்வைகளையும் நாம் விசாலமாக்கி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உங்கள் மகா பெரிதான இரக்கத்தினாலே எங்களை உம்முடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டீரேக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்திலே கூட பரிசுத்த தெய்வமே, நாங்கள் பயம் இல்லாமல், வெட்கமில்லாமல், நாணம் இல்லாமல் ஆண்டவரே தைரியமாய் ஜீவிதம் பண்ண எங்களை ஆண்டவரை பயமுறுத்துகிறவைகளை நின்று காக்கப்பட கர்த்தரே, எங்களுடைய ஜெப ஜீவிதமும் தேவன் பேரில் இருக்கிற விசுவாச பார்வைகளும் அன்று விசாலமாக்கப்படுவதற்காக ஆவியானவர் ஆலோசனை சொல்லுகிறீரே. இந்த ஆலோசனை கேட்டு எங்கள் ஜெப ஜீவிதத்தையும் விசுவாச ஆண்டவரே ஜீவிதத்தையும் விசாலமாக்கி கொண்டு கர்த்தரிலே நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். அப்பொழுது நாங்கள் நாணமடையாமல், நாங்கள் வெட்கமடையாமல், நாங்கள் பயமில்லாமல் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறேன். அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.